பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் நாளான இன்று முதல் நாளாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்த சமூக ஆர்வலரும் காந்தியவாதியுமான ரமேஷ் காந்தி டெபாசிட் தொகையான ரூபாய் 25,000க்கும் 10 ரூபாய் நாணயங்களாக கொண்டு வந்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளான இன்று முதலாக நாமக்கல் மாவட்டம் மேற்கு பாலப்பட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலரும் காந்தியவாதியுமான ரமேஷ் காந்தி தனது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான டாக்டர் உமாவிடம் தாக்கல் செய்தார். டெபாசிட் தொகையான ரூபாய் 25,000ஐ 10 ரூபாய் நாணயங்களாக எடுத்து வந்திருந்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 2006ஆம் ஆண்டு செல்லப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிட்டதாகவும் 2011இல் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பதவிக்காக தேர்தலில் போட்டியிட்டதாகவும் 2019ஆம் ஆண்டில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 2019 அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2019இல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல், 2019இல் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தேர்தல், 2021இல் நாமக்கல் மாவட்ட ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் தேர்தல், 2021இல் நாமக்கல் சட்டமன்ற தொகுதி தேர்தல், 2022 இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் புதுடெல்லி, 2023இல் ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிட்டுள்ளார். தற்போது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவினை தாக்கல் செய்துள்ளார். வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்தும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும், மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சி செல்லா காசாகியுள்ளது, 10 ரூபாய் நாணயங்களை யாரும் வாங்குவதில்லை, விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 10 ரூபாய் நாணயங்களை கொண்டு வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.